எவ்ரிடே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு மே 21ஆம் தேதி. எஸ்டர்டே யுஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் 1.31% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 1.08% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 1.55% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே கிரீன்ல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. 3 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஃபுல்லா கிரீன்ல இருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா யுஎஸ் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனதுதான். மெயினா யுஎஸ் அண்ட் ஈரானுக்கு இடையில பாசிட்டிவ் மூவ் இருக்கிறதா கருதப்படுது இந்த கான்ஃபிளிக்ட்ல. ஸோ அதனாலதான் எஸ்டர்டே யுஎஸ் மார்க்கெட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமும் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி 0.54% கிரீன்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. 23,792.50 இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. 725 நிலவரப்படி. பிரெண்ட் ஆயில் ஃபியூச்சர்ஸும் கம்மி ஆயிருக்கு. $105.20 per பேரலுக்கு கம்மி ஆயிருக்கு. ஸோ குளோபல் நியூஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் கிரீன்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. எஸ்டர்டே வந்த சில Q4 ரிசல்ட் அண்ட் சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே பார்த்துடலாம். அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேசஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்குறோம். நெட் ப்ராஃபிட் 19.1 crore-லேருந்து 42.3 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 121.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 4.7% கம்மி ஆயிருக்கு. 163.1 crore-லேருந்து 155.4 crore கம்மி ஆயிருக்கு. EBITDA 76.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜின் 20.6%லேருந்து 38.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபைனல் டிவிடெண்டா 2.25 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபண்ட் ரைசிங்க்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. 300 crore த்ரூ NCD மூலமா பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம கடந்த சில நாட்களாவே பார்த்துட்டு வரோம். கரன்சி US டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி வேல்யூ ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா $5 billion USD INR ஸ்வாப் ஆக்ஷன் கம்மிங் May 26 நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா பேங்க்ல உள்ள லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நம்ம டாலருக்கு நிகரான ருப்பி வேல்யூ வீக்கன் ஆகிறதுனால இதை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மெட்ரோ பிராண்ட்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்குறோம். நெட் ப்ராஃபிட் 23.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 20.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 773 crore கொடுத்திருக்காங்க. EBITDA 20.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜின் சேம் 31% மெயின்டைன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. கம்பெனி 42 நியூ ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 3 per ஷேர் டிவிடெண்ட் தரதாகவும் சொல்லியிருக்காங்க. மெட்ரோ பிராண்ட்ஸ். ஃபேஸ் டிஜிட்டல் 265 crore-க்கான ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு BSNL கிட்டேருந்து. பாரத் நெட் ப்ரோக்ராம்க்கு கீழே கிடைச்சிருக்கு. ஃபைபர் இன்டர்நெட் நெட்வொர்க்கை சிக்கிம்ல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராஜெக்ட். இதுக்கு கம்ப்ளீஷன் டைம் 3 years சொல்லியிருக்காங்க. இதோட ஃபேஸ் டிஜிட்டலோட டோட்டல் ஆர்டர் புக் 11,000 crore கிராஸ் பண்ணியிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்மி பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 870 crore லாஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ 500 கம்மி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூவும் 611 crore-லேருந்து 265 crore கம்மி ஆயிருக்கு. 56.6% கம்மி ஆயிருக்கு. EBITDA 695 crore லாஸ்லேருந்து 281 crore லாஸா கம்மி பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருந்தது முன்னாடி. இப்போ 91 crore கொடுத்திருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் 131 crore கொடுத்திருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 26 அவுட்லுக் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஓலோ அவங்களோட பேட்டரி மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை ஃபினான்ஷியல் இயர் 27க்குள்ள 6 GWh இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இந்த Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல 500 to 550 crore எக்ஸ்பெக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஆர்டர்ஸ் 40,000-லேருந்து 45,000 யூனிட்ஸ் எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க ஓலோ எலக்ட்ரிக். குவாலிட்டி வால்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் லாஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் லாஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. போன குவார்டரும் 178.4 crore லாஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ 107.1 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. லாஸ் கம்மியாயிருக்கு. ரெவன்யூ 223.3 crore-லேருந்து 485.8 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA லாஸ் தான் சொல்லியிருக்காங்க.
ஆனால் லாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 64.3 crore-லேருந்து 78.4 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவாலிட்டி வால்ஸ்க்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சப்சிடரியான ரைஸ் வேர்ல்டு வைட் பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. யாரோடன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் லீக் பேஸ்பாலோட. ஸோ இது மூலமாக பேஸ்பாலை இந்தியாவில் க்ரோ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக அவங்க மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயும் இங்கே ஸ்ப்ரெட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மும்பையில் கம்மிங் அக்டோபர் 2026 ஒரு லைவ் பேஸ்பால் ஈவெண்ட்டும் ஹோஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அப்போலோ ஹாஸ்பிட்டல் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 35.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 529.3 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 18.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 25.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 14.4%லேருந்து 15.3%ஆகவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபைனல் டிவிடெண்டா ₹10 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல். குட்மார்க் ஃபார்மா ஒரு இனோவேஷன் ஆர்ம் IGI அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நியூ கேன்சர் ட்ரக் நேம் பார்த்தீங்கன்னா ISB 2301. இது சாலிட் டியூமர்ஸை ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இம்யூன் சிஸ்டத்தையும் பூஸ்ட் பண்ணும், T cells அண்ட் NK செல்ஸை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கிளென்மார்க் ஃபார்மா. ஸ்காட் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 8.5% டவுன் ஆயிருக்கு. 219 crore-லேருந்து 200 crore கம்மியாக இருக்கு. ரெவன்யூ 45.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 83.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 17%லேருந்து 21.4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆதித்யா பிர்லா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 4000 crore-க்கான ஃபண்ட் ரைசிங்க்கு. அதுவும் ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ மூலமாக தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ப்ரமோட்டருக்கு பார்த்தீங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், சூர்யாஜா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் IFCக்கு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணி ஃபியூச்சர் க்ரோத்துக்காகவும் கம்பெனி ஃபினான்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூஸ் டு ப்ரமோட்டரை எவ்வளோக்கு ஷேர் செல் பண்ணுறாங்கன்னா 356.02 ஈச்னு செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை செல் பண்ணுறது டைரெக்டாக டு செலக்டட் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் செல் பண்ணுறது. ஸோ பப்ளிக் ஆஃபராக வராமல் செலக்டடாக இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் செல் பண்ணுறது தான் ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ. ஜூப்லண்ட் ஃபுட்வொர்க்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. 13.9% டவுன் ஆயிருக்கு. 49.5 crore-லேருந்து 42.6 crore கம்மியாயிருக்கு. ரெவன்யூ 6.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 11.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 19.6%லேருந்து 20.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்துட்டோம் அண்ட் ரிசல்ட் பார்த்துட்டோம். இன்னைக்கு மார்க்கெட் க்ரீனில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஏன்னா ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஃபுல்லாக க்ரீனில் இருக்குது. அண்ட் தென் US அண்ட் ஈரான் பாசிட்டிவ் ஹோல் ஸ்டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆயில் ப்ரைஸஸும் கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டோம். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.